என் சமுதாயத்தாரில் சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளிரும் சந்திரனை போன்று தோற்றமளிப்பார்கள். பிறகு அவர்களுக்கு அடுத்து நுழைபவர்கள் விண்ணில் நன்கு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போன்று காட்சியளிப்பார்கள். அவர்களுக்கு பிறகு இன்னும் பல படித்தரங்களும் உண்டு. அங்கு மக்கள் அவர்கள் உண்ணும் உணவின் நிலை என்ன, அது எப்படி கழிவாக வெளியேறும் என்று கேட்டார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் உண்பார்கள், பருகுவார்கள், மலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள், சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உண்ணும் உணவு கஸ்தூரி மனம் கமலும் வியர்வை போன்று ஏப்பமாக வெளியேறும். மூச்சு விடுமாறு அகத்தூண்டல் ஏற்படுவதை போன்று இயல்பாகவே இறைவனை துதித்துக் கொண்டும் போற்றிக் கொண்டும் இருக்குமாறு அவர்களுக்கு அகத்தூண்டல் ஏற்படும். அவர்களின் தலைவாரும் சீப்புகள் தங்கத்தாலானவை. அவர்களுடைய நறுமண புகையிடும் தூப கலசங்கள் அகில் குச்சியால் எரிக்கப்படும். அவர்களின் அனைவரது குணமும் ஒரே மனிதரின் குணத்தை போன்று இருக்கும். அவர்கள் தம் தந்தை ஆதாம் அலைஹிவஸல்லாம் அவர்களை போன்று 60 முழம் உயரம் கொண்டவர்களாயிருப்பார்கள். இதையே வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ், இதுதான் சொர்க்கம், நீங்கள் உலகில் நற்செயல் புரிந்து கொண்டிருந்ததற்காக இது உங்களுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ளது என்று அவர்களிடம் எடுத்து சொல்லப்படும் என்று கூறுகின்றான். மேலும் சொர்க்கத்தில் நுழைந்த பின்னர் இனி நீங்கள் ஆரோக்கியத்துடனேயே இருப்பீர்கள். ஒருபோதும் நோய் காண மாட்டீர்கள். நீங்கள் உயிருடன் தான் இருப்பீர்கள். ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இளமையோடு தான் இருப்பீர்கள். ஒருபோதும் முதுமையடைய மாட்டீர்கள். நீங்கள் இன்பத்தோடு தான் இருப்பீர்கள். ஒருபோதும் துன்பம் காண மாட்டீர்கள். அவரது ஆடை இற்று போகாது, அவரது இளமை அழிந்து போகாது. மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு. அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும். அதன் உயரம் 60 மைல்களாகும். அதில் இறை நம்பிக்கையாளருக்கு துணைவியர் பலர் இருப்பர். அவர்களிடம் இறை நம்பிக்கையாளர் சுற்றி வருவார். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வுலகில் உள்ள சொர்க்க நதிகள் என்று இவைகளை கூறினார்கள். அவை சைஹான், ஜைஹான், யூப்ரட்டிஸ், நைல் ஆகியவை சொர்க்க நதிகளில் உள்ளவே ஆகும். சொர்க்கத்தில் நுழையும் மக்கள் சிலருடைய உள்ளங்கள் பறவைகளின் உள்ளத்தை போன்று இருக்கும்.